இதை விட மோசமாக பண்ணியிருக்காரு அன்பில் மகேஷ். இதே மாதிரி கும்பலை சேர்த்துக்கிட்டு போய் நிற்கிறது எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. இந்த பேப்பரால் தலையில் அடிச்சார்ல கேகேஎஸ் சார், யாராவது கேட்டாங்களா போய்? ஆங்கிலத்தில் பேசுறது தான் அறிவாளித்தனம்னு போராடலாம் இங்கிலீஷில் பேசினுக்கிறாங்க. இவர் இன்னைக்கு அமெரிக்காலேருந்து வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு அக்காவாக அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு, இப்படி பண்ணக்கூடாதுன்றாரு. ரெண்டாவது ஒரு அக்காவாக பண்ணாங்க. இவருக்கு என்ன பிரச்சனைனா ஸ்டாலின் தான் நினச்சிக்கு வரும், உதயநிதி தான் நினச்சி, இந்த அடிமை மனோபாவம்னு சொல்லுவோம். அதனால் ட்ரம்புக்கு டஃப் கொடுக்குறாரு தமிழ்நாடு பாலிடிக்ஸில். தமிழ்நாடு ட்ரம்ப் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் போய் நடந்து கொண்டது அது ஒரு ஊக்கப்படுத்துவது, ஒரு சகோதரி மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னு அமைச்சர் ராஜ்மோகன் வர்ணிக்கிறார். ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் இல்லை அவங்க நடந்துக்க கொஞ்சம் அதிக பிரசிங்கத்தனமானது, இனி அப்படி நடக்காதுன்னு அமைச்சர் நிர்மல்குமார் ஊடகங்கள்லாம் போன ஆட்சியில் அதிக பிரசிங்கத்தனமாக பலர் பண்ணதை ஏதாவது கண்டித்து கேட்டிருக்காங்க. எதை சொல்றீங்க? ரிப்போர்ட் எதுன்னு சொல்கிறது, எதுன்னு சொல்கிறது 1000 ரூபா இல்லை. இப்போ இது மாதிரியான வியூஸ், அதாவது போய் ஸ்கூலில் பார்க்குறது அன்பில் மகேஷும் செஞ்சார். இது இதை விட மோசமாக பண்ணியிருக்காரு அன்பில் மகேஷ். இதே மாதிரி கும்பலை சேர்த்துக்கிட்டு போய் நிற்கிறது எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. ஒரு விவசாயி இதில் போய் பார்ப்பாரு, ரீல்ஸ் எடுத்து மறைக்கிறான்னு அந்த விவசாயியை பெரியவர் எப்படி வாங்கன்னு கூட சொல்ல மாட்டார். யோ போயா, ஓட்டு போட்டவங்க உங்களுக்கு இந்த பேப்பரால் தலையில் அடிச்சார்ல கேகேஎஸ் சார், யாராவது கேட்டாங்களா போய்? அப்பவும் ஊடகங்கள் விமர்சனம் செஞ்சு இப்படியா டெய்லி எடுத்துக்கிட்டான். டெய்லி இதே காலைல எழுந்தோன்னா கீர்த்தனா என்று ஏன் போனார், கீர்த்தனா என்று பாருங்க விமர்சனம். இப்போ நான் சொல்கிறேன், கீர்த்தனா அவர்கள் அந்த பள்ளிக்கு போய் ஆய்வு பண்ணது அவங்க தொகுதியில் இருக்குன்றது சிவகாசி தொகுதி. கீர்த்தனா மேலே ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா, அவங்க ரீல்ஸ்லேயே வளர்ந்தவங்க. 2 பேர் தாவேகால ரீல்ஸில் வளர்ந்தவங்க. ஒன்று பிரபு, இன்னொன்று கீர்த்தனா. பிரபு குறைச்சிக்கிட்டாரு, இந்த அம்மா குறைச்சிக்கல. இன்னொன்று ஆங்கிலத்தில் பேசுகிறது தான் அறிவாளித்தனம்னு போராடலாம் இங்கிலீஷில் பேசினுக்கிறாங்க. மேடையிலேயே இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அதுலேயும் தப்பு கண்டுபிடிச்சி போடுறாங்க. அது விட்டுருங்க தனி. ரெண்டாவது ஹிந்தியில் எங்கேயோ பேசியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துலேயும் பேச உங்களுக்கு பன்மொழி தெரியும், நல்ல விஷயம். ஜெயலலிதா கூட தெரியும். அதை அவங்க எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்திட்டாங்க. ஹிந்தி தெரியுதா, அவர் மத்திய அமைச்சர்கிட்ட பேசுறீங்க, ஹிந்திலே பேசி காரியம் சாதிக்கிறீங்க. ஒரு வெளிநாட்டு நிறுவனம் போகிறீங்க, தொழில் முதலீட்டு ஈர்க்கிறதுக்கு ஆங்கிலத்தில் பேசுகிறீங்க, ஈர்க்கிறீங்களா. உங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியும், ஃப்ரான்ஸ் போகிறீங்க. அது இதுதான் திறமை, இதுதான் எங்கே எது திறமையை பயன்படுத்துகிறன்றது. நீங்கள் ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போகிறீங்கன்னா, நான் வீடியோ எடுக்கலைங்க, அந்த சேனல்காரன் எடுத்தான். யார் எடுத்தா, நான் கேமரா அவங்கள எடுத்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னொன்று, பள்ளிக்கு ஆய்வுக்கு நீங்கள் போகிறீங்க, கேட்டால் உங்கள் தொகுதி இது ஆய்வுக்கு நல்ல விஷயத்துக்கு போனோன்னு ராஜ்மோகன் சொல்கிறாரு. நல்ல விஷயந்தான், நம்ம மறுக்கல. எதை ஆய்வு பண்ணணும்னு இருக்குல்ல, கழிப்பறை கரெக்டாக இருக்குதா, சுற்றுச்சுவர் கரெக்டாக இருக்குதா, பள்ளிக்குள்ளே வகுப்பு நடக்குதா, மரத்தடியில் நடக்குதா, ஆசிரியர்கள் வருகை கரெக்டாக இருக்கா, மாணவர்கள் வருகை கரெக்டாக இருக்கா, மற்ற விஷயங்கள் சுகாதார அடிப்படை கட்டமைப்பு விஷயங்கள் அதையும் பார்த்துருக்கேன். ஒரு பெண்ணு தானே, நாப்கின் யந்திரம் எந்த பள்ளியிலுமே இல்லை. ஜெயலலிதா காலத்தில் அறிமுகப்படுத்தினா அதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை. இவங்களாம் ரொம்ப வருத்தப்படுவார் அன்பில் மகேஷ்லாம். எத்தனை பள்ளிகளில் நாப்கின் யந்திரம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அதே மாதிரி குழந்தைகள் அவருடைய புகாரை தெரிவிக்க புகார் பெட்டி, பொது புகார் பெட்டி ஒன்று அந்த மாதிரி இருக்கா. இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணிங்கன்னா ரைட், சூப்பர். பள்ளி ஏன் சுத்தமாக இல்லை, எப்படி இருக்குன்னு. கிளாஸ்க்குள்ளே போகிறீங்க, அங்கே கூட இன்றைக்கி கூட இவருக்கு வந்திருக்கோம், நம்ம ஜெயக்குமார் தம்பி திருக்குறள் சொல்லுப்பாங்க. திருக்குறள் சொன்னால் அவனை கூப்பிட்டு அனுப்பிச்சிக்குவார். யாரை சொல்கிறீங்களா, அப்போ அவனுக்கு ஊக்கம் தரும். எல்லோருமே மாணவர்களாக வந்தவங்க தான். நமக்கு அந்த ஒரு சின்ன விஷயம் பாராட்டினா அது 1 வருஷத்துக்கு இருக்கும் அந்த சார்ஜ். மட்டப்படுத்திட்டாங்க, நம்ம அவ்வளோதான்ட்டு பின்னாடி உட்காந்து பெரிய காயமாயிடும். இன்னொன்று, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, எதுலேயும் போட்டி போடக்கூடாதுன்ற ஒரு மனநிலை இருக்குது. நம்ம போட்டியை போட்டு நீங்கள் 10 இளைஞர்களை வச்சு 4 கேள்வி கேளுங்க, எவனுமே பதில் சொல்ல மாட்டான், அப்படியே இருப்பான். யாரையும் கேட்டாங்க போல அப்படின்னு, ஏய் பாடுறாங்க அப்படின்வோம். ஏன்னா தப்பாக சொல்லிடுமோன்றது. தப்பாக சொன்னா கூட தப்பாக சொன்ன அந்த சபை கூச்சம்ன்றது, சபை கூச்சம்னு இல்லை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இருக்குது. விஷயம் தெரியும், எல்லாம் தெரியும், நம்ம சொல்கிறதா அப்படின்னு. நீங்கள் யாரை வேணால் எங்கே பண்ண செக் பண்ணி, எவனா ஒருத்தர் 2 பேர் தான் பேசுவான். ஒரு கல்லூரிக்கு போய் பேச போகிறேன், அந்த கல்லூரியில் ஒரு பிஜி டிகிரி ஒன்று யூபிஎஸ்சி சிலபஸே அதில் இருக்குது. ஏன்னா அவங்க அதை நோக்கி தான் தயார் பண்ணுறாங்க. போய் பேசுகிறேன், ஃபுல்லாக மாணவர்கள் உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு 4 பேர் எப்பவுமே இருப்பான்ல, நம்மளை கொண்டு வந்து அவன் ஏன் படிக்க வந்தான், எதுக்கு வந்தான்னு தெரியாது, அவர் அங்கேயும் எதாவது பண்ணோன்னு. நான் நேராக அவங்களே பிடிச்சிட்டேன். சொல்லுங்கள் அப்படின்னு 2 கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பார்ப்பாங்களா, கம்முன்னு நின்று பாருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முடிச்ச பிறகு சாதாரண ஜென்ரல் கொஸ்டின் கேட்டால் தெரியல.
பெண்கள் பக்கம் வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வருது, இவங்க பக்கம் வந்து கேள்வியே வரல. இன்றைக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் பார்வை மாற்றுத்திறனாளி ஒரு பொண்ணு தான் செம்ம கேள்வி கேட்குது. நான் சொன்னேன், ஒன்றை மாதிரியே ஒரு ஐஎஃப்எஸ் ஸ்டூடெண்ட்டு, இந்தியா ஐஏஎஸோட ஐஎஃப்எஸ் வந்து ரேங்க் டாப்பில் இருந்தால் தான் கிடைக்கும். பார்வை மாற்றுத்திறனாளி கேரளாவை சேர்ந்தவங்க இருக்காங்க, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்போது இன்றைக்கு அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி படித்த காலேஜ் கல்லூரியிலே எப்படி இருக்காங்கன்னா குழந்தைகளுங்க. இன்னொன்று நீங்கள் எதை கேட்குறீங்க அதுதான் மேட்ரு. இன்றைக்கி பள்ளி கல்வித்துறையில் ஆங்கில பள்ளிகள்லேயே மெட்ரிக்கு ஆங்கிலோ இந்தியன் சிலபஸில் இருக்கிற ஸ்கூலில் கூட ஸ்போக்கன் இங்கிலீஷுன்றது அந்த பொருளாதார அடிப்படையில் நடத்தப்படுற ஸ்கூல்களில் தான் இருக்கும். நல்லா ஃபீஸ் வாங்கி நல்லா பண்ணுறவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் வச்சுருப்போம். மெட்ரிகுலேஷன் இருக்கும், பேருக்கு தான் மெட்ரிகுலேஷன். ஆரம்ப நிலை ஆங்கிலம் கூட அந்த பசங்களுக்கு தெரியாது, தனியார் பள்ளியே சொல்கிறேன். அப்புறம் எங்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசுறது? அப்படி இதுவே எப்படின்னா அரசு பள்ளியில் எப்படி இருக்கும்? அந்த இதில் போய் ஒரு 6ஆம் கிளாஸ் குழந்தைகிட்ட கை கட்டி நிற்குது, கையை தொங்க விடுமா, நிமிர்ந்து நில்லு. சொன்ன மாதிரி அரசு பள்ளி மாணவி தான் நான். இன்றைக்கி நான் ஒரு அமைச்சராக இருக்கேன். முயன்றால் முடியாது ஒன்றும் இல்லைம்மா, தைரியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும். ஒரு திருக்குறள் சொல்லு, ஏதோ ஒன்று. வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் அப்படி கேட்டால் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. வாட்ஸ் யுவர் ஃபாதர்னா கொஞ்சம் மேலே ஹாய் வாட்ஸ்அப் இப்போல்லாம் அப்படி வந்துச்சுல்ல, ஹாய் ஹவ் ஆர் யூ அதெல்லாம் கிடையாது. ஹாய் வாட்ஸ்அப் அப்படின்னா வாட்ஸ்அப்பா செல்லில் இருக்குது நான் சொல்லுவோம், நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் வாட்ஸ்அப்னா ஃபைன் ஓகே அந்த மாதிரி தான் இன்றைக்கி இது. அப்போ அந்தளவுக்கு ஆங்கிலன்றது வேறு மாதிரி. அதை அவங்கவுங்க படிக்கிறது பழகிறத பொறுத்து. அந்த குழந்தைய போய் கேட்டால் தெரியல, உடனே பார்த்தீங்களா இதான் மனப்பாட கல்வி அது இதுன்னு. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கான்வர்சேஷன் பண்ணுங்கண்ணா, அவங்க என்ன இதுவா என்ன இது பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலாக? இதைத்தான் எல்லோரும் கண்டிக்கிறார்கள். அது அவர்கள் அதுக்கு அவங்க கொடுத்த பதில் தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாயிடுச்சு. நானும் அரசு பள்ளியில் படித்தவள் தான், நானும் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். கஷ்டப்பட்டு வந்தீங்களா? அப்போ உங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மிஸ்டர் ராஜ்மோகன் உங்கள்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், வாங்க மேடம் உட்காந்து. ராஜ்மோகன் இந்த மாதிரி நான் பள்ளியில் நம்ம வந்து அரசு பள்ளியை டெவலப் பண்ணணும், ஸ்போக்கன் இங்கிலீஷை ஒரு பாடமாக ஒரு 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 கிளாஸாக கொண்டு வரணும். அது வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்தே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொண்டு வரணும். நம்ம வந்து தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக கொண்டு வர மாதிரி நம்ம அரசு பள்ளியை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண முடியும் பாருங்கள், இது என்னுடைய ஒரு கோரிக்கை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உண்மையிலே பாராட்டலாம். சரி, அவங்க இதை தானே பதில் சொன்னாங்க. இவர் இன்றைக்கி அமெரிக்காலேருந்து வந்துட்டு என்ன சொல்கிறாரு, ஒரு அக்காவாக அவர் முதல்ல என்ன சொல்கிறாரு, இப்படி பண்ணக்கூடாதுன்றாரு. ரெண்டாவது ஒரு அக்காவாக பண்ணாங்க. அக்காவாக பண்ணணும் அவங்க சொல்லியிருந்தா நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லலாம். அவங்க சொல்லி அக்காவாக சொன்னாங்க. அப்போ சமாளிக்கிறது இவர் அக்காவாக போனார்கள் அப்படின்னு. இதோட முற்றுப்புள்ளி வைங்கன்னு சொல்லிக்கிறாரு. முற்றுப்புள்ளி வச்சிருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் போட்டு காய்ச்சுவீங்க ஒரு ஆளை. சார், திரும்ப அவர்கள் வந்து சமீபத்தில் பேசுனதை பார்த்துருப்பீங்க. என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் சமீபத்தில் பேசுனதை பார்த்துருக்கீங்களா? அவர் இப்போ அவருக்கு ஈக்குவல் ஆகிட்டாரா? அவரோட டப்பு கொடுத்துனுறாரு. அதான் அவர் வந்து இப்போ போர் நடத்துவேன்றார். இன்னைக்கு இப்போ சொல்லிட்டாரு போர் ஒப்பந்தம் ரத்துன்ட்டாப்ல. நாளைக்கு வந்து அமைதி ஒப்பந்தம் 3ஆம் தேதி கையெழுத்து சொல்லுவார். நாளைக்கு வந்து ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவர் வந்து நாங்கள் தாவேக்கா அமைச்சரவையில் பங்கு பெற்றுக்கொண்டு இன்னும் அவங்களே முதல்ல நாள் என்ன சொன்னார், கூட்டணியில் எங்களை இல்லைன்ட்டாங்க. அப்புறம் இன்னும் நான் கேட்டு இன்னும் பின்னாடி போங்க. இல்லை ஒரு 2 நாள் முன்னால் தான், ரொம்பலாம் போவேன் பின்னாடி போங்கன்றேன். இப்போ இது திமுக கூட்டணி ஆட்சி அமையிறதே நான் தான் தடுத்தேன்னாரு. அப்படின்னு அது ஒரு நாள் முன்னாடி டிவி இது நியூஸ் 18ல் உட்காந்துங்கன்னு ஸ்டாலின் என்னை கூப்பிட்டு சுத்தீஸ் தான் அதுக்கு ஐடியா கொடுத்தான்ட்டாரு. இப்போ தேமுதிக சுத்தீஸ் தான். அது இன்னொரு நாள். முதல் நாள் என்ன சொல்கிறாரு, அது வந்து ஒரு கேள்வி பதில் சொன்னார். இது வந்து என்ன சொன்னார்னா, நியூஸ் 18ல் திரும்ப இவர் நம்ம கார்த்திகை செல்வனோட பேசும்போது திமுக அதிமுக ஸ்டாலின் என்னை கூப்பிட்டு சொன்னார், அதிமுக ஆட்சி திமுக ஆதரிக்க போகுது, நீங்கள் எல்லாம் இருக்கணும்னு சொன்னார் அப்படின்னு. அப்புறம் 2வது பிளான் பியும் சொன்னார். அது நிறைவேறல. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன முதலமைச்சர் ஆகிறதுக்காக சொன்னாங்க. ஸ்டாலினை போய் நான் பார்த்தேன், பேசினேன். அது வந்து அப்புறம் நடக்கல. அதுக்கப்புறம் மறுநாள் தான் நான் வந்து கொடுத்தேன். இப்போ சொல்லப்படுகிற தீரி என்னென்னா, பாமக நெருங்குகிறது, அதனால் இவர் கொஞ்சம் வெளியே வராரு அப்படின்ற மாதிரி. இது மாதிரியான பாமகலாம் நெருங்கலை. பாமக சில ஏன் இன்றைக்கி நெருங்குறவங்க இன்றைக்கி கண்டிச்சுலாம் அறிக்கை விட்றாங்க, மேகதாட்டு விஷயத்துலேருந்து பல விஷயங்கள். அதனால் அது மேட்ரு இல்லை. அவர் ஏன் ஸ்டாலினை போய் பார்க்கலையா? ஐயா ராமதாஸை போய் பார்த்தாரு, இவரும் போய் பார்த்தாரு. அவங்க அந்த இதில் ரூட்டில் கிளியராக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. இன்னொன்று சௌமியா அன்புமணி சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போய் ஆலோசனை சொன்னாங்க. அவர்கள் ஆலோசனை எடுத்துக்கிட்டாலே கவர்மெண்ட் பாதி நல்லா இருக்கும். நீங்கள் அந்த புஷியானந்தை பார்க்கும்பொழுது அது மேகதாட்டு மரியாதை கொடுத்து எதிரில் பக்கத்தில் உட்காந்தோம். அதெல்லாம் நான் நல்ல பண்பாடுன்னு மாதிரி. அவ்வளோதான், இப்படி தான் போகணும் கவர்மெண்ட்டு.
பாதி பிரச்சனை தீர்ந்துடும். அப்போ இவருக்கு உங்களுக்கு என்னங்க பாமக வருது அதுன்னு, நீங்கள் பாமக உள்ளே வர மாதிரி அவசியமும் இல்லை. அவங்க வந்து தண்ணீரை நோக்கி நகர்ந்துட்டாங்க இவங்க தாவேக்கா. இவருக்கு என்ன பிரச்சனைனா ஸ்டாலின் தான் நினச்சிக்கு வரும், உதயநிதி தான் நினச்சி, இந்த அடிமை மனோபாவம்னு சொல்லுவோம். நீங்கள் இப்போ சண்முகம் விருப்பம் இல்லாமல் தான் இங்கே வந்தார். ஏன்னா அவரும் அப்படி தான் இருந்தாங்க எல்லாருமே, திமுக. காதர் மொய்தீன் இந்த பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்களா? யார் இவர் இப்படி உட்காந்துக்கிறாரு, அருண்ராஜ் சைடில் இங்கே கூட உட்கார வைக்கல, இப்படி உட்காந்துக்கிறாரு. அவர் எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவரு கேட்காம இல்லை சிடி நிர்மல்குமார் அந்த மீம்ஸ் பார்த்துருப்பீங்க. அவர் அப்படியே எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாரு. கார்ல் மார்க்ஸ் தெரியுமா, போகிற போது படிச்சுக்கிறீங்க, கொஞ்சம் ஆதரவு கடிதத்தை கொடுங்க அப்படிதான் நடத்துனாங்க. அதுதான் உண்மை. ஸ்டாலின் தான் அதுன்னு. நீங்கள் சண்முகம் ஆதரவு வந்து எப்படி கொடுத்தாருன்னா, மேலே வந்து கூப்பிட்டு ஒரு கொட்டு வச்சாங்க, பேட்டா போவாங்க அப்படின்னு. நாலுதுக்குன்னா போனார். அப்போ மைக்க போடுறாங்க, என்ன சொல்கிறீங்க தாவேக்கு ஆதரிச்சாலும் நாங்கள் திமுக கூட்டணி தான் இருக்கிறோம்னாரு. இப்படிதான் போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டணின்னு ஒன்று திமுக இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே முடிச்சுக்கிட்டாங்க எல்லாருமே. வைகோவில் வந்து எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. இவர் மட்டும் இந்த கல்யாணம் ஆனவன் பொண்டாட்டி செத்தவன 2வது கல்யாணம் பண்ணுவான். இல்லை டைவர்ஸ்னு வச்சுக்கிங்க, டைவர்ஸ் ஆகிட்டு 2வது பொண்டாட்டி கட்டுவான். 2வது பொண்டாட்டிட்ட சொல்லுவான், நீ என்னதான் இட்லி சட்னி வச்சாலும் என் முதல் பொண்டாட்டி வச்ச மாதிரி இல்லை, எப்போ பார்த்தாலும் அவன் நினைவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? சொன்னால் அடுத்த நாள் இட்லி சட்னி வேலை சட்னியில் விஷ வச்சுக்கணும், அங்கேயே போய் கேட்டுக்கணும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களை இவர் இப்படி தான் வளரிட்டு இருக்காரு. இவர் ஏன் வளர்றாருன்னு நான் சொல்கிறேன்னா, இப்போல்லாம் ரிப்போர்ட்டருங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா, இவர் பேசி முடிச்சோன்னா வன்னியர் சார் கொஞ்சம் இருங்க அப்படின்னு போட்டு, சார் அவர் என்ன சொன்னார் சொல்லுங்க. ஏங்க அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நான் எப்படிங்க சொல்ல முடியும்னு அவர் டீகோட் பண்ணுங்க. நான் என்னையா பண்ண முடியும், எனக்கே புரியாமல் தான் நான் சுற்றி நிற்கிறேன். அவர் மூஞ்சி பார்த்துட்டீங்களா, அவர் பேட்டி கொடுக்கும்போது அப்படி புருவம் அப்படி போவோம் இப்படி வரும் வன்னியரசுக்கு. என்னடா நேற்று ஒரு பேச்சு இன்றொரு பேச்சு. அதனால் இவரே காண்டாயிட்டார். பிடிக்கலன்னா என்ன பிரச்சனைன்னு சம்மந்தப்பட்ட அமைச்சரை பார்த்து என்னான்னு பேசு. அதை விட்டு சும்மா பழைய காரணம், பழைய மனைவி நினைவு, என்ன பாட்டு அது, மன்னவனே அழலாம், ஆமாம் அந்த மாதிரி பாடினோன்னா கதை விட்டுனுக்குறேன் அப்படின்னு முதல் நாள் சொன்னார். இன்னைக்கு மறுபடியும் அவன் பார்த்தான், நம்மளுக்கு வேறு எதுவும் வந்து வராதுல்ல, 4 இது எம்ஜிஆர் இது மருத்துவக் கல்லூரிகள் டீம்டம் ஆச்சு, அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. வைகோட்டை போய் நேற்று சொன்னீங்களே திரும்ப என்ன அதால் பார்த்தாரு, நேற்று தான் சொன்னமே நோபல் பரிசே கொடுத்துடலாமா, மாற்றி பேசுறதுலன்னு கொடுத்து சொல்லிட்டாப்புல. அதனால் அடுத்து புகையது என்ன இன்னும் தொடர் ஒன்று அடுத்து அவரு தாக்குவார் என்னன்னு தெரியல. அதெல்லாம் தாக்க மாட்டார் இவர். நீங்கள் முடிஞ்சிச்சு இல்லை, விட்டன கிட்டாதாயின் விட்டன மரணம், உனக்கு முடிஞ்சு போச்சு, அங்கே போயிட்ட. அவங்க புலம்புறாங்கன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்குது, எல்லாம் போச்சேன்னு புலம்புறாங்க. உங்களுக்கு என்ன லைஃப் செட்டில் தானே, இன்னும் ஏன் அங்கேயே பார்த்துன்னுக்குறீங்க? நான் ஏதாவது கேட்குறாங்க. இந்த வீட்டில் இந்த பொம்பளைங்க நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு வந்து பெரிய சின்ன பிரச்சனை சொந்தக்காரங்க மத்தியில் ஏதாவது இருக்கும், அதை தீன் வந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து அப்போ அவங்க ஏதாவது பண்ணுறாங்க, இல்லை கார் வாங்கிக்கிறாங்க, அந்த கார் நல்லாவே இல்லையா, கலரே பிடிக்குதான், கார் வாங்கினா கார் நல்லா இருக்குது, கலர் எப்படி நமக்கு என்ன அவன் பட வேண்டிய, நம்ம கார் வாங்கிறத பற்றி யோசனை கூட பரவாயில்ல அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவர் உக்காந்துங்கன்னு அங்கே பார்த்து நிற்கிறாரு. உதயநிதி என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு. அதனால் ட்ரம்புக்கு டஃப் கொடுக்குறாரு தமிழ்நாடு பாலிடிக்ஸில். தமிழ்நாடு ட்ரம்ப் அவர். மிக்க நன்றி. உங்கள் கருத்து பதிவுக்கு மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.